சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தின் இணைப்பு கல்லூரிகளில் முறைகேடாக பணியாற்றிய பேராசிரியர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் வேல்ராஜ் எச்சரித்துள்ளார். மேலும் பேராசிரியர்களின் விவரங்களை முறைகேடாக அளித்திருந்தால் கல்லூரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார். அஃபிலியேஷன் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுகிற போது அந்த ஆசிரியர்கள் எத்தனை நபர்கள் இருக்க வேண்டுமோ அதை நாங்கள் செக் பண்ணுறது ஒரு எவ்ரி இயர் பண்ணுறது ஒரு வழக்கமான ஒரு இதுதான். அதில் நிறைய முரண்பாடு இருக்கும். அதை செக் பண்ணுவதற்காக நாங்கள் கடந்த வருடங்களாக ஆதார் நம்பரை, ஒவ்வொரு ஆசிரியர்களுடைய ஆதார் நம்பரை செக் பண்ணுவது உண்டு. அதன்படி ஒரு ஆசிரியர் இன்னொரு கல்லூரிகளில் அவருடைய நேமை காமிக்க முடியாமல் இருக்கும். இப்பொழுது நேற்று அந்த செய்தி வந்தவுடன் நாங்கள் உடனே ஆதார் நம்பர்களை பார்த்தோம். ஆதார் நம்பர் எல்லாம் ஒன்னொன்று தான் இருக்கிறது. அதன் பிறகு எப்படி அவங்க சொன்ன கம்ப்ளைண்ட் படி எப்படி இருக்க முடியும் என்று பார்த்தால் அவர்கள் ஆதார் நம்பரை வித்தியாசமாக கொடுத்திருக்கிறார்கள். ஸோ அதுக்கு பிறகு நாங்கள் டேட் ஆஃப் பர்த்தை வச்சுட்டு அவங்க ஒரு 25 பேரை கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா நாங்கள் மொத்தமாட்டி எவ்வளோ பேர் இதை தவறாக அவருடைய நேமம் கொடுத்திருக்கிறார்கள் என்று பார்த்தோம். அதில் ஒரு 189 ஆசிரியர்கள் வெவ்வேறு கல்லூரிகளில் போய் மொத்தம் 52,500 ஆசிரியர்கள் இருக்க வேண்டிய இடத்தில் ஒரு 1,900 ஆசிரியர்கள் குறைவாக இருக்கிறார்கள். அந்த 1,900 ஆசிரியர்களுக்கு பதிலாக இந்த 180 பேரும் நிறைய இடங்களில் போய் அவர்களுடைய நேமை பதிவு செய்திருக்கிறார்கள். நாங்கள் கண்டிப்பாக ஒரு குழு நேற்றே அமைத்து விட்டோம். அந்த 189 ஆசிரியர்கள் மீதும் இதே போல ஆசிரியர்களை ஒரு நாள் அப்ளிகேஷனுக்காக கொண்டு வரும் கல்லூரிகள் மீதும் நடவடிக்கை எடுப்போம். 224 கல்லூரிகள் முறைகேட்டில் ஈடுபட்டிருக்காங்க. இப்போ சேர்க்கை நடைபெற வெளியிட்டீங்கன்னா அந்த காலேஜுக்கு கொஞ்சம் இல்ல 224 காலேஜ் அதுல இன்வால்வ் ஆகல. நாங்களே இந்த வாட்டி நாங்க இன்ஸ்பெக்ஷன் முடிஞ்ச உடனே இதே மாதிரி குறைபாடுகள் இருக்கிறதுனால ஒரு 85 காலேஜுகளுக்கு நாங்க கண்டிஷனல் அஃபிலியேஷன் தான் கொடுத்துருக்குறோம். அந்த கண்டிஷனல் அஃபிலியேஷன்ல இனிமேல் நாங்க இந்த வாட்டி கண்டிப்பா நிறைய காலேஜுகளில் ஒரு நேச்சுரல் டெத்தே நடக்க இருக்கிறது. நேச்சுரல் டெத்துனா இப்போ ஏஐசிடிலாம் என்ன பண்ணுறாங்கன்னா நல்ல பர்ஃபார்ம் பண்ணுற காலேஜுகளுக்கு அதிகமான சீட்டை கொடுக்குறாங்க. அதிகமான சீட்டை கொடுக்கறதுனால இந்த சின்ன காலேஜிலெல்லாம், அதாவது ஸ்டூடெண்ட்ஸு ஏற்கனவே குறைவாக இருக்கிற காலேஜிலெல்லாம் இன்னும் குறைஞ்சி அவங்களுக்காட்டே நேச்சுரல் டெத்து நடக்கிறது உறுதி தான். அதை நாங்கள் கொஞ்சம் ஆக்சிலரேட் பண்ணுறதுக்காக இன்ஸ்பெக்ஷன் மூலமாட்டு சில எதெல்லாம் டெஃபிஷியன்சி இருக்கோ அந்த டெஃபிஷியன்சிலாம் கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணாத காலேஜுகளுக்கு ஆக்ஷன் எடுக்க போகிறோம். இந்த கருத்துகள் இது இப்படி ஒரு ஃபோர்ஜரி மாதிரி இந்த ஃபோர்ஜரி நடத்துகிற காலேஜுகளுக்கும் நாங்கள் சிவியர் ஆக்ஷன். ஆனாலும் இப்போ சொல்லிட்டாங்க அதில் ஒரு 189 ஆசிரியர்கள் ஈடுபட்டிருக்கிறாங்க. ஒரு 180 ஆசிரியர்கள் தான் இந்த 52 கரெக்டாக நேற்று நாங்கள் உடனே பார்த்துட்டோம். 52,500 ஆசிரியர்கள் இருக்க வேண்டிய இடத்துல ஒரு 2,000 ஆசிரியர்கள் குறைவாக தான் இருக்கிறாங்க. அந்த 2,000 ஆசிரியர்களுக்கு பதிலாட்டு இந்த 180 பேரும் ஒருத்தர் ஒரு 5 காலேஜுக்கு போயிருக்கிறாரு. ஒருத்தர் ஒரு 32 காலேஜுக்கு கூட ஒரு ஆள் போயிருக்கிறாரு. அவங்க போட்டதுல 22 காலேஜ்ல ஒரு ஆள் நேம போட்டாங்க. ஆனா இன்னொரு நபர் 32 காலேஜ்ல போய் என்ரோல் பண்ணியிருக்காரு. அவர் ஒவ்வொரு வாட்டியும் எங்களுக்கு நாங்க அவங்களோட ஆதார் கார்டு நம்பரை நாங்க வெரிஃபை பண்ணியிருக்கோம். அவங்களும் அதுல ஒரு டிக்ளரேஷன் கொடுக்குறாங்க. அந்த டிக்ளரேஷன்ல அந்த ஆதார் கார்டு நம்பரை மாத்தி கொடுத்துருக்காங்க. ஆதார் கார்டு நம்பரை சேஞ்ச் பண்ணி கொடுத்ததுனால அதை அக்செப்ட் பண்ணும். இல்லைன்னா எங்களுக்கு அக்செப்ட் பண்ணாது. சாஃப்ட்வேர்ல ஒரு டீச்சர் ரோல் பண்றாருன்னா ஆதார் கார்டு நம்பரை ரோல் பண்ணணும். ஆனால் நாங்கள் இப்போ அதை எப்படி கண்டுபிடிச்சோம்னா டேட் ஆஃப் பர்த்தை வச்சுட்டு திருப்பி ரோல் பண்ணி பார்த்ததுல ஒரே டேட் ஆஃப் பர்த் நிறைய ஆசிரியர்களுக்கு வந்தது. அப்போ அவங்க இப்படி சொல்றாங்களா, எப்படி ஃபெயிலியராக இருக்குன்னு நேற்றே இருந்து பார்த்துட்டோம். ஸோ அதில் மொத்தம் 52,500 டீச்சர்ஸ் இருக்கிற வேண்டிய இடத்துல ஒரு 50,500 2,000 டீச்சர்ஸ் குறைவா இருக்கிறாங்க. அந்த 2,000 டீச்சர்ஸ் குறைவுக்கு ஒரு 180 பேர் போய் தான் ஃபோர்ஜரி பண்ணியிருக்காங்க. அவங்க மேல நடவடிக்கை இருக்கும். அவங்களுக்கு கீழே பிஹெச்டி தீசிஸ்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்குலாம் இல்ல அவ்வளவு இப்படி ஃபோர்ஜரி பண்ணக்கூடியவங்க எல்லாம் கண்டிப்பாட்ட பெருசாலாம் இருக்க மாட்டாங்க. அவங்க நிறைய பேர் வேலையில இல்லாதவங்க இதே மாதிரி நிறைய காலேஜுக்கு போயிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். ஒரு காலேஜ்ல வேலை பார்த்தாருன்னா இது மாதிரி பண்ணியாச்சுன்னா அவங்கள வேலையில இருந்து எடுத்துருவாங்க. இதே மாதிரி ஆனா அதுல நிறைய காலேஜ்ல நேம் இருக்கிறது 250 காலேஜ் போல சொல்றீங்களா. அதுல ஒரு 125 காலேஜ் போல இதனால ப்ராப்ளம் இல்லை. அதாவது ஒரு அகாடமிக் இயர்லயே ஒரு காலேஜ்ல இருந்து இன்னொரு காலேஜுக்கு அவங்க சேஞ்ச் ஆயிருப்பாங்க. அப்படி அதுதான் நிறைய காலேஜ் இருக்குது. அது பார்த்துட்டோம்.
ஒரு 50 காலேஜ் போல இது மாதிரி ஃபோர்ஜரிக்கு அவங்க பர்பஸாக அவங்களுக்கு சம்பளம் கொடுக்காம ஒரு நாள் சம்பளம் கொடுத்து அதை மாதிரி ஏதாவது கொண்டு வந்திருக்கலாம். ஸோ அந்த கல்லூரிகள் மீதும் கண்டிப்பாக தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.